பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் வேத வசனத்தில் இருந்து 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருந்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அதிகமான போராட்டத்துல தான் இருக்கிறீங்க. பிசாசோட போராட்டம், செய்வன சூனிய கட்டுகள், இன்னும் குடும்பத்துல பிரச்சனை, டைவர்ஸ்னால பிரச்சனை, சபையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, எல்லா இடத்திலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு. அது எல்லாவற்றையும் மேற்கொண்டு வெளியே வர உங்களுக்கு தெரியாமல் நீங்க தவித்துட்டு இருக்கிறீங்க. நீங்க எவ்வளவுதான் முயற்சி எடுத்தும் அதுல நீங்க ஜெயம் எடுக்க முடியல. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் 2 காரியத்தை அவர் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்க இத்தனை நாள் நின்று போராடின அந்த போராட்டத்திலிருந்து நாளைக்கே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை எடுத்தவர் தர சித்தமுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று முதலில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். 2வது, தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். உங்களை முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட உறுதிப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த வேளையில யோசபாத் இங்க பாருங்கள், அவனுக்கு விரோதமாக 4 பக்கத்தில் இருந்தும் யுத்தம் எழும்பின போதிலும், அதே 2வது வசனத்துல கடலுக்கு அக்கறையிலிருந்தும் சீரியர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த போதிலும் பாருங்கள், அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். உடனே அவன் ஜெபத்திற்காக, உபவாசத்திற்காக, கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூத ஜனங்கள் எல்லாருக்கும் உபவாசத்தை அறிவிக்கிறார். அவன் ஒருமுகப்படுகிறான், உபவாசிக்கிறான். அடுத்தது பாருங்கள், 18வது வசனம். அப்பொழுது யோசபாத்து தரைமட்டு முகம் குனிந்தான். சகல யூத கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஒருவேளை இந்த வசனம் குடும்பத்தோட சில பிரச்சனைகள் இருந்து போராடி கொண்டிருப்பீங்க. இந்த பிரச்சனையிலிருந்து நாங்க எப்படி வெளியே வருது, எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அப்படி நீங்கள் வேதனையோடு கலக்கத்தோடு இருப்பீர்களா? இன்றைக்கு நீங்கள் குடும்பத்தோடு கூட உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் உறுதிப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தரை நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மேலாக உயர்த்த தொடங்குகிறீர்கள். அதே நேரம் பாருங்கள், 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தின பிறகு கர்த்தரை உங்களுடைய பிரச்சனைக்கு மேல உயர்த்தின பிறகு நீங்கள் துதிக்க தொடங்கி விடுங்கள், ஆராதிங்கள், நன்றி சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அப்படி யோசபாத்தும் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்த பொழுது பாருங்கள், என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்களை அவர் முறியடிக்கிறார். பிரியமானவர்களே, 29வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார். பாருங்கள், தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதம் எழும்பின சத்துருக்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய பிள்ளைகள் தான், இல்லையா? உங்களை இஸ்ரவேலே கேள் என்று சொல்லி என்னுடைய ஹெட்டிங் கொடுத்திருப்பேன். இஸ்ரவேலர்கள் நீங்கள் கர்த்தரை உயர்த்தும் பொழுது, பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது பாருங்கள், இந்த இடத்தில் என் தேவனாய் கர்த்தர் சத்துருக்களோடு அவர் யுத்தம் பண்ணினார். 30 பாருங்கள், இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தார யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதனால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாயிருந்தது. பிரியமானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களிடமிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களுக்கு ஜெயம் எடுத்து தந்து உங்களை இளைப்பார பண்ணுகிற நாள் இந்த நாள். உங்களுடைய எந்த காரியத்துல ஜெயம் எடுத்து, வேலை விஷயத்துல இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், ஒருவேளை நில பிரச்சனைகளா இருக்கலாம், கோர்ட்டு பிரச்சனைகளாக இருக்கலாம், சபைகள போராட்டங்களா இருக்கலாம், தேசத்திற்கு விரோதமான யுத்தங்களாக இருக்கலாம், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டங்களா இருக்கலாம். என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை அவர் ஆசீர்வதித்து, அவர் உங்களை விடுவித்து, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வைக்கிறார். பிரியமானவர்களே, ஏனென்றால் நீங்க 2 விஷயம் செய்யும்போது, முதலில் உங்களை தேவனிடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டிய 4 காரியங்கள்: ஜெபம், உபவாசம், துதிங்கள், அவரை உங்களை தாழ்த்துங்கள். இந்த 4 காரியத்தை நீங்கள் செய்யும் போது அடுத்தது தேவன் என்ன செய்ய வேண்டும், அவர் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் நின்று பார்ப்பீர்கள். அவர் உங்களுக்காக இது எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களை அமைதிலான ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அன்று கண்ட எகிப்தில் நீங்கள் இனி
காணாமல். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சேனைகளின் தேவனாய் கர்த்தரை நிந்தித்தாய் அல்லவா, அந்த தேவனுடைய நாமத்தை கொண்டே நான் உன்னை முறியடிப்பேன் என்று சொல்லி கோலியாத்தின் தலையை வீழ்த்தினார். இன்றைக்கும் யுத்தம் செய்ய போகிறவர்கள் நீங்களா இருக்கக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட அவர் எனக்காக யாவற்றையும் செய்வார் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். இது நான் சொல்லல, நீங்க பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என் தேவனுடையது. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட பொழுது அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவர்களை தாழ்த்த கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தனிநபருக்கும் பரிசுத்த உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இவர்களுக்கு ஜெயம் எடுக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. வியாதியிலிருந்து போராட்டத்திலிருந்தும் விடுதலை எடுக்க பரிசுத்த உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லா குடும்பங்களையும் பாதுகாக்க கொள்ளட்டும். கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தது போல தேவரீர் இந்த நாட்களில் பிள்ளைகள் உம்மை சார்ந்து இருந்து நாமத்தை நிமித்தம் உம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தொடர்ந்து பிள்ளைகளோடு கூட இவர்கள் வழி நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமென்.